ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட சீசன் 2ஓட எபிசோட் 2 தான் சிம்பாலிக்காக சொன்னால் 97th எபிசோடுன்னு சொல்லலாம். நம்ம எபிசோட் 3, 4 அப்படின்னே போகலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு குழப்பத்தையே கிரியேட் பண்ணாது. போன எபிசோடில் நம்ம டெத்து சொல்லியிருக்கோம், நான் வந்து உனக்கு ஒரு பவரை கொடுக்குறேன், உன்னை நான் டீமன் காடாக மாற்றுறேன், அந்த ப்ராசஸுக்கு நம்ம போகலாமான்னு சொல்லியிருக்கோம். அங்கே நம்ம ஹீரோயினும் ஒத்துக்குனா இங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. டோர் முன்னாடி வந்தோடனே அங்கே லவ்வும் கேட்குறான், இதுதான் அந்த டோரா, குள்ளே போயிட்டா என்னால் டீமன் காடாக மாற முடியுமா, வந்து நல்லா தெரியுமா என்னால மாற முடியும்ல, ஏன்னா இந்த டோரை பார்க்கும்போது யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு அடைச்சு வச்ச டோர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியாது, போன வாட்டி இருந்த அந்த டீமன் லார்ட் ஒரு பவருக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அப்படி ஏங்கினாரு. அவராலேயே இந்த ட்ரையலை பாஸ் பண்ண முடியல, போனவரு அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதனால பாத்துருங்க, இதுல ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான். அங்க லவ்க்கும் வேற வழி இல்லை. இப்போ 1 வீக்ல அந்த மேட்ச் வேற ஆரம்பிக்க போகுது. இப்போ எனக்கு பவரும் வேணும், ப்ளீஸ் இன்னமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் உன்னை தேடி வருவேன். அந்த டோரை உடைய இவ அப்படியே உள்ள போகிறா. சைடு நம்ம பெரோவும் யூரஸும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. பெரோக்கு யூரஸ் தான் இப்படி எல்லாம் சண்டை போடணும்னு நாங்க சொல்லி தரோம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா தெரியலையா, அங்க சண்டை போயின்னு இருக்கு. இவங்க 2 பேரோட சண்டையை பார்க்கும்போது ஏதோ 2 கிட்டிஸ் வந்து சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம விஷயம்லாம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தானே அங்க போகுது. நம்ம யோசிச்ச மாதிரியே தான் வேற டைமென்ஷன்ல இருக்கிற அந்த கிரியேச்சர்ஸ் அதுங்களும் இங்க டோர்னமெண்ட்ல பங்கெடுக்கணும்னு வந்திருக்கு. நம்ம யோசிச்ச மாதிரி தான் அந்த பீட்டா சர்வர் க்ளோஸ்ல இருக்கும் போது என்ன ஆச்சோ அதே தான். நம்மளுக்கு இப்போ வர வழியில சீசன் 2ஓட மெயின் கோஸ்ட் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்மள பாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா அவனும் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வருவான். நீங்க எல்லாருமே இங்க வெயிட் பண்ணுங்க, நானும் அவன் கிட்ட போய் ஒரு சின்ன மீட்டிங்கை வச்சுட்டு வரேன். அங்க ஸ்பீட் ஆஃப் லைட் ஆக்டிவேட் பண்ணி சம வேகமா போறான். இந்த சைடு அவளுக்கு எதுவுமே புரியல. ஆமா, அவன் யாரை மீட் பண்றதுக்கு போறான், அதுவா அவன் மீட் பண்ண போறவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. சைடு ஒரு பர்சனை காட்டுறாங்க, அவனும் ஒரு பண்ணு மாதிரி இருக்கிற விஷயத்த அப்படியே சாப்பிட்டு இருக்கானா. ஜியோ வரான், எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு எத்துல தானே இருப்பேன்னு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு காங். அங்க லூனாவோ சொல்றான், நம்ம ஹீரோ மீட் பண்ண போயிருக்கான்ல, வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல இருந்து வந்தவன், அவன் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் இது வரைக்கும் யாருக்கிட்டயும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு. இவன் சியாங் மியாங் மார்ஷல் ஆர்ட்ஸ் கான்டினென்ட்ல இருந்து வந்த டீம் மாஸ்டர் காங் ஜியூ. நம்ம ஜூனே கூப்பிடலாம், அதுவே கரெக்டா இருக்கும். நான் எதிர்பார்த்தேன் ஜியூ, இந்த மாதிரி நீ சைன் பண்ணுவேன்னு, அதே மாதிரி நீ டோர்னமெண்ட்டுக்கு சைன் பண்ணிட்ட போல. இல்லையா பின்ன, நான் இது எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா இந்த உலகத்திலேயே உனக்கு பிடிச்ச விஷயம் தான் ஃபைட்டிங்கும் இந்த டம்ப்ளிங்ஸை சாப்பிட்றதும் தான். போன வாட்டி நடந்த விஷயம் இந்த வாட்டி கண்டிப்பா நடக்காது. ஆமா, நீங்க என்ன பேசுறீங்க? அப்புறம் தான் ஜியூக்கே ஞாபகம், இந்த மாதிரி இவன் ஒரு என்பிசி டெஸ்ட் முடிஞ்சக்கப்புறம் என்பிசியோட மெமரிஸ் அதுவும் ரீசெட் ஆயிடும். இதை மறந்து போயிட்டேன். நீ மறந்து போனாலும் பிரச்சனை இல்லை. போன வாட்டி நம்ம 2 பேரோட ஃபைட் வந்து டிரா ஆயிருக்கலாம், ஆனா இந்த வாட்டி அப்படி ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால 1 வீக் அப்புறம் ஹரினால நான் உன்னை மீட் பண்றேன். கண்டிப்பா நானும் அதுக்காக வெயிட் பண்ணுவேன். நான் நீ சொல்றபடி பார்த்தா டிரா ஆயிருக்குன்னா நான் உன் மேல ஈஸியா போயிருக்கேன்னு அர்த்தம். உன்னோட கான்ஃபிடென்ட்டுக்காக நான் ரொம்ப பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அதே தான் நானும் உனக்கு சொல்லுவேன், மத்த மேட்ச்ல நீ தோக்க கூடாது, அப்பதான் நம்ம 2 பேரால அங்க சண்டையிட முடியும். இதுக்கப்புறம் போயிடறானா, அங்க ஒரு 3 பேர் வராங்க. அதுல ஹியூக்குன்னு ஒருத்தன் இருக்கான், கூடவே சோன்னு ஒரு பொண்ணு இருக்கா, இன்னொருத்தரும் இருக்காரு. இவங்க எல்லாருமே அந்த பையனோட பார்ட்டி மெம்பர்ஸ் தான். நம்ம வந்த அந்த ஆளு அவன் யாரு, எனக்கு அவனை தெரியுமா என்ன? அவன் ரொம்ப ரூடா அவன் கிட்ட நடந்துக்கினான். பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு வந்து அதுல பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாஸ்ட்ல அவனை நான் மீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, இப்போ வந்து அவனை எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த பையனை சாதாரணமா இடப்பட முடியாது. ஏன்னா அவனை பார்க்கும் போது என்னால சொல்ல முடியுது, அவன் கிட்ட இன்கிரெடிபிளான ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த டைம் டோர்னமெண்ட் வந்து பயங்கரமா போக போகுதுன்னு நினைக்கிறேன். வேலை நீங்களும் என் கூட வந்துட்டீங்க, எனக்கு இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் லவ் காட்டுறாங்க. லவ் வந்து அங்க உள்ள போயிருப்பால, போரா போயினே இருக்கு அந்த பாதை. யோசிச்சு பார்த்த மாதிரி இந்த இடம் இல்லை, ஏன்னா இது போது போயினே தான் இருக்கு. முன்னாடியும் ஒரு ஒளி தெரிய, அதை பார்த்து அப்படியே இவ ஓடி போறா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பீஸ் வந்து என்ன பாராட்ட போறான், நான் எப்படி டீமன் கார்டா மாறிட்டேன், எனக்கு எப்படி எவ்வளவு பவர் வந்ததுன்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக போறான். அப்புறம் தான் அவன் நல்லா பாப்பா ஒரு மவுண்டன்ல இருந்து கீழே விழுறா. அவளுக்கு அங்க என்ன பண்ணுன்னு தெரியல. திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது, என்ன நாய்ஸியா போரிங்கா இருக்கு இது. அடனா அங்க ஒரு பபுள் மாதிரி உருவாகி அவளை அதை ப்ரொடெக்ட் பண்ணு. இல்ல அவ ஒரு வீடியோ பாக்குறான். என்ன இடம் இது, இங்க ஒரு வீடியோ இருக்கு, நான் யோசிச்சு கூட பாக்கல. டீமன் கிங்கோட கேசல்ல இந்த மாதிரி ஒரு டோர் இருக்கும், டோருக்குள்ள வந்தா இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு வீடியோ இருக்கும்னு ஒரு வாய்ஸும் அது. வாவ், நான் எதிர்பார்க்கல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க. அந்த விசிட்டர் இந்த அளவுக்கு எங்க ரொம்ப அழகான உமனா இருப்பாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. நீங்க தான் கரண்டா இருக்கிற அந்த டீமன் கிங்கா, உங்களை அபிஷியலா வெல்கம் பண்றேன். அந்த ட்ரையல், அதான் அந்த ட்ரையல் ஆரம்பிக்க போறேன். உங்களால டீமன் காடா மாற முடியுமா முடியாதான்னு. இது ட்ரையலா, எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் கிராணி, எனக்கு வந்து அதை ஆரம்பிச்சு விடுங்க. சீக்கிரம், என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. வாய மூறியா, நீ கிராணின்லாம் சொல்லக்கூடாது, என்ன நீ மாஸ்டர்ன்னு சொல்லணும். நீ வந்திருக்க இடம் ட்ரையலை கொடுக்குற இடம், அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் தான் மாஸ்டர். ட்ரையலை நீ கம்ப்ளீட் பண்ணாதான்
உன்னால மாறவே முடியும். இங்க 3 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. என்னோட டீச்சிங் படி நீ அதை பாஸ் பண்ணிட்டா நீ வந்து புதுசா ரீபானாவ ஒரு டீமன் காடா. என்னது 3 ஸ்டெப்ஸா? வேற ஏதாச்சும் வழி இருக்கா இந்த மாதிரி நான் அதை பாஸ் பண்றதுக்கு? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டர், அதை வந்து நீ ஃபாலோ பண்ணணும். பொண்ணா உண்டிதான் உன்னை வந்து என்னால டீமன் காடா மாத்த முடியும் பொண்ணு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க மாத்தணும். ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுங்க. அப்படின்னா நீ வந்து கேட்க மாட்டல. சரி அப்பனா இதுல வந்து உனக்கு பிரச்சனை இருக்குன்னா வா என் கூட நீ சண்டை போடு. சண்டையில ஜெயிச்சா உன்னை நான் டைரக்டா டீமன் காடா நானே மாத்தி வர்றேன். என்னது கண்டிப்பா நீங்க மாத்துவீங்களே? அப்புறம் என்ன, வாங்க சண்டை போடலாம் பாட்டி. பாட்டிமா இந்த மாதிரி உங்களுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, இதுக்காக உங்க மேல நான் ஈஸியா இருப்பேன்னு யோசிச்சு கூட பாக்காதீங்க. சரி அப்படியா, பாத்தலாம். ஸ்கில் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு டீமன் கிங்கா மாறாங்க. இது நம்ம லவ்வோட ஸ்கில் தான். நம்ம லவ் எப்படி ஸ்டார்டிங்ல ஒரு டீமன் கிங்கா மாறினா அதே மாதிரி அவங்களால மாற முடியுது. அவங்க ரொம்பவும் எங்கா மாறிடுறாங்க. அவங்களோட லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 அவ்வளோ இருக்கு. நம்ம லவ்வோட லெவலை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப அதிகம். அவங்க ஜெனசிஸோட டீமன் கிங்கா இருந்தவங்க. இதை பார்த்து லவ்வே ஷாக் ஆகுறான். ஏன்னா இவங்களால இப்படி மாற முடியும்னு அவ எதிர்பார்க்கல. அவங்க ஒரு டீமன் லார்டா இருப்பாங்கன்னு லவ் வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கல. என்னம்மா கண்ணு, நானும் ஒரு டீமன் லார்ட் தான். இப்போ நானும் உன்ன மாதிரி எங்கா மாறிட்டேன். சண்டையை ஆரம்பிக்கலாமா? அப்படியே அவ பயங்கரமா தாக்குறா. நான் வந்து செக் பண்ணணும், அதாவது என் அளவுக்கு உனக்கு திறமை இருக்கான்னு. நான் இந்த சண்டையிலேயே எனக்கு தெரியுது நீ வந்து என்ன மாதிரி ஒரு ஃபைட்டிங் கிளாஸ்ல இருக்கிற ஆள் இல்லைன்னு. ஏய் கிளவி, மரியாதையா தள்ளிப்போ. உனக்கு வந்து கோவம் அது வந்து ரொம்ப அதிகமா வருதுப்பா. சரி பார்க்கலாம் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு. அங்க ஒரே ஒரு கிக்கு தான் அடிக்கிறா. அங்க அதுக்கே பயங்கரமா ரத்தம் ஊத்துது வாயில. அந்த கிக்குனால அவ எங்கேயோ போய் விழுறா. ஹே எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி எதுல நீ வந்து லேக்கிங்கா இருக்குன்னு. 10th அதுதான் ரொம்ப லேக்கிங்கா இருக்கு. இது வரைக்கும் டீமன் கிங்லயே வீக்கஸ்ட் டீமன் கிங்னா அது நீதான் லவ். இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. நீ வந்து ஒரு டீமன் கிங்கா, அதாவது எங்கல்ல ஒத்தியா இருக்க. லவ் டீமன் கிங்கோட எசன்ஸை பயன்படுத்தி அங்க அனிலேஷன் அதை யூஸ் பண்றா. அது டைரக்டா அந்த டீமன் கிங்கை தாக்குவது. அனிலேஷனு இப்ப என்னாலையும் அதை பண்ண முடியும். அவளும் அதை பயன்படுத்த அது இதை விடவும் பலமா இருக்கு. 2 அனிலேஷனும் தாக்கிக்குதான். இதை அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. அவளோட அனிலேஷன் அது வந்து ரொம்ப பலமா இருக்கா. இதனால அது லவ் நோக்கி வருது. என்னமா கண்ணு, அனிலேஷனை நீ சாதாரணமா இடப்பட்டியாந்த? நீ ரொம்ப சில்லியா இருக்க. ஏன்னா லெவலை பத்தி இதோட பவரும் மாறும். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் உனக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இந்த தாக்குதல்னாலேயே லவ்வோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. சரி நம்ம ஆரம்பிக்கலாமா? உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து இப்பயாச்சும் புரியுதா? அதாவது என் முன்னாடி நீ எந்த அளவுக்கு ரொம்ப வீக்குன்னு. என்ன கரெக்டான டீமன் கிங், நம்ம வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? நம்ம ஆரம்பிக்கலாம் மாஸ்டர். இப்படிதான் நம்ம லவ்வோட அந்த ஹார்டான டீமன் காடா மாற ட்ரைனிங் அது வந்து ஆரம்பிச்சது. லவ் வந்து இப்போ அந்த ட்ரைனிங்கை அனுபவிக்கணும். ஆனா அவளுக்கு அங்க பயங்கரமா வீர ஊத்துது. என்னன்னு பார்த்தா ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க. என்னன்னா மண்டைக்கு மேல ஒரு கப்போட தண்ணிய வச்சுறாங்க. இத வந்து உள்ள வைக்காம இருக்கணுமா? மாஸ்டர் இது வந்து என்னது? நீ வந்து என்ன யோசிக்கிற? உனக்கு என்ன தெரியலையா? உன் மண்டைக்கு மேல பேப்பரோட இருக்கிற ஒரு கப்பு, அதுல தண்ணி இருக்கு. அதை அப்படியே வச்சு நீ நடக்கணும். அது விழவே கூடாது. அதே மாதிரி உன்னோட கையை வச்சு நீ அதை பிடிக்கவே கூடாது. அட நான் இப்படியே நடக்கணுமா? ஒரே ஒரு ஸ்டெப் தான் வைக்கிறா. அதுக்கே மூஞ்சிலையும் ட்ரெஸ்லயும் எல்லாத்துலயும் ஊத்திக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீ என்னமா இப்படி பண்ணிட்ட? உனக்கு டேலண்ட் அது ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் ட்ரைனிங்கை தான் பண்ண வந்தேன். ஆனா நீங்க என்னன்னா இப்படி எதோ பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ கம்முன்னு அதை ஒண்ணி பண்ணு. ஆனா அவனா கிளவி மண்டையிலேயே ஒண்ணு வச்சுது. இந்த கிளவிய போதமா நீ இந்த அளவுக்குலாம் யோசிக்க கூடாது. நீ டீமன் காடா மாறணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீ பண்ணணும். ஏன்னா எல்லாமே அதுக்காக தான் நீ பண்றியே. எனக்கு புரியுது கிளவி. இதுக்கப்புறம் நம்ம பீஸ் கிட்ட சொல்ல பீஸுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படியா? அந்த கிளவி வந்து அப்படிலாம் உன்னை பண்ண வைக்குதா? அப்பத்து மண்டையில வச்சு நீ நடக்கணுமா? அந்த மாதிரி விஷயத்த நானும் பண்ணும்பா. அப்படி பண்ணாதான் உன்னால டீமன் காடா மாற முடியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்க ஒண்ணி நித்தல. அவங்க என்னென்னலாம் பண்ண வச்சாங்கன்னு தெரியுமா? அப்படி நான் அதை சரியா பண்ணலன்னா என்னோட மண்டையிலே அந்த கிளவி அடிக்குது. இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு படம் பார்த்துருக்கேன். அதுல வந்து இப்படிதான் ஒரு மாஸ்டர் பயங்கரமா ட்ரைனிங்னு பேர்ல தொலை பண்ணுவாங்க. நான் வந்து சொல்றேன்ல, இந்த கப்பு மேல வச்சு நடக்குது. இது ஒண்டி இல்ல, இதுக்கும் மேல சில விஷயம்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எத்திக்ஸோட கிளாஸ். என்னது அப்படியா? அங்க வந்து ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உன் கண்ணு முன்னாடியே ஒருத்தங்கள புலி பண்றாங்க. அந்த மாதிரி டைம்ல நீ தான் விட்னஸா இருக்க. நீ வந்து என்ன பண்ணுவ? இங்க யாரு ஸ்டாங்கோ அவங்க தான் சர்வே ஆகணும்னு விட்டுருவியா? இல்ல நீ வந்து காப்பாத்துறதுக்கு போவியா? அவ இதை கேட்டோன்னே ரொம்ப யோசிக்கிறாளா? என்னம்மா இந்த அளவுக்கு யோசிக்கிற? என்ன ஆச்சு? இது ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன? அவ உடனே ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் பதிலா இருக்கும்னு சொல்றா. ஏன்னா அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால தான் அங்க பொழிச்சிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல.
அதே மாதிரி தான் இங்க டீமன் கார்டா மாற ட்ரைனிங்கோட கோலும். ஸோ அதுவும் இதுவும் கண்டிப்பா மேட்ச் ஆகும். இப்பதான் எனக்கு புரியுது இந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப அதுதானே அப்படின்னு அவ சொல்றான். இதெல்லாம் கிளவி மண்டையிலே போகுது. ஆன்சர் 1, வீக்கான ஸ்டூடெண்ட்டை நீ தான் காப்பாற்றணும். நீ ஸ்ட்ராங்கு, அதுக்குன்னு நீ அப்படியே விட்டுருவ அப்படின்லாம் இல்லை. ஆனா ஏதோ ஒன்று ஒரு சைடு இது ரொம்ப கஷ்டமான கேள்வியா உனக்கு தெரிஞ்சிருக்க, அதனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். என்ன கிளவி நீ என்ன விளாடுறியா? அதான் உனக்கே தெரியுதுல, நீ கஷ்டமான கேள்வியை கேட்டு என்ன அடித்தா நான் என்ன பண்ணுவேன்? நீ ரொம்பலாம் கோவமாகாத, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அங்க டீமன் லார்டோட பவரை பத்தி அவங்க கேக்குறாங்க. அதை நீ எப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. ஆனா அது ஈவில் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர் கொண்டது. நீ ஏன் அப்படி சொல்ற? அது ஈவில் டிஸ்ட்ரக்டிவ் நேச்சரோட இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, டீமனு டிமானிக் பவர்ஸ் எல்லாமே காமனா சொசைட்டில இப்படிதான் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் உன்கிட்ட இன்னொரு கொஸ்டினையும் கேட்கிறேன். என்னன்னா ஃபயர் அது நீங்க கை வச்சா கையை சுட்டுக்கும், இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயம். அப்பனா அது ஈவலான விஷயம் தானே? அது எதுக்கு டிஸ்ட்ரக்டிவா யாருமே போர்ட்ரேட் பண்ணவே இல்லை? அந்த எபிலிட்டியால இந்த ஹியூமன்ஸை கொல்ல முடியும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டிஸ்ட்ரக்டிவான எபிலிட்டி. இதுக்குன்னு இதுவும் ஈவலான எபிலிட்டின்னு ஆயிடாது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்பனா இது வெறுமா பவர் தான். ஆமா லவ், நீ சொல்றது கரெக்ட் தான். டிமானிக்கு ஈவில் இதெல்லாம் சினானியுமே இல்ல. அதுக்கு யாரால இந்த டிவினிட்டி ஆஃப் டீமன், அதாவது காடோட டிவினிட்டியை பெறாங்களோ அவங்களால இந்த டிமானிக் பவர்ஸை வச்சு இந்த டீமன்ஸை ஆள முடியும். இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஒரு டீமனும் அவங்களோட பேச்சை தான் கேட்குமே. அதுதான் டீமன் காடும். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா மத்த டீமன் கிங் எல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? அவங்கெல்லாம் இந்த பீப்புளை கொல்றது, உலகத்தை அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. அதை பத்திலாம் நீங்க சொல்லவே இல்லை. அதுவா டிமானிக் பவர் ஒரு கட்டத்துக்கு மேல பவர் ரொம்ப அதிகமாகும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் அது உருவாகும். அது தன்னைத்தானே ஆக்கிரமிச்சு அவங்களையே அவங்க இழந்துருவாங்க. கூட இதுக்கு முன்னாடி அதை உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவ யோசிச்சு பாக்குறா. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது, ஹாங் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம லவ்வோட கேரக்டர் அது அப்படியே மாறி போயிருக்கும். இப்போ உனக்கு புரியுதா இந்த ட்ரைனிங்க்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு? உன்னோட கம்போஷர் அதை நம்ம சரியாக்குறோம். நீ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போக கூடாது. உன்னோட லைஃப் அது எப்போனாலும் மாறும். அங்க சிஸ்டமா ஒரு விஷயத்த ஷோ பண்ணு, கம்போஷர் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு விஷயமா அவளுக்கு ஆட் ஆகுது. என்னமா உனக்கு புது ஸ்டாட்ஸ் ஆட் ஆயிருக்கா கம்போஷர்னு? இப்போ கரண்டா நீ 5வது லெவல்ல இருக்க. நீ டீமன் கார்டா மாறணும்னா மினிமம் உனக்கு 1000 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கணும். 1000 பாயிண்ட்ஸா? இப்போதான் எனக்கு 5 பாயிண்ட்ஸே வந்திருக்கு. இத்தனைக்கும் என்னோட ஸ்டாட்ஸ்ல மற்ற இதெல்லாம் ஒன்று தான் 955ல இருக்கும். என்னால எப்படி 1000த்தை கொண்டு போக முடியும்? ஈவன் நான் மற்றதை கம்பைன் பண்ண வேண்டிதான் என்னால அப்படி மாற்றவே முடியும் போல. நீ எதுக்குமா அப்படிலாம் யோசிக்கிற? இதுல நிறைய வழி இருக்கு. உன்னோட ஸ்டாட்ஸை ஏத்துறதுக்கு டெவலப் பண்ணா உன்னோட ஸ்டாட்ஸ் ஏறும். அது கூடவே அதுவும் ஏறும். அதாவது நீ எக்ஸசைஸ் பண்றேன்னு வச்சுக்கேன், நீ அப்படியே தான் இருப்ப. ஆனா உன்னோட மசில்ஸ் அது இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே தான் ஸ்டாட்ஸ் கூடயே நடக்கும். நீ லெவலப் ஆகும்போது உனக்கு மசில்ஸ் கெயின் ஆகிற மாதிரி ஸ்டாட்ஸும் கெயின் ஆகும். கிட்டத்தட்ட நீ 100 ஹவருக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் முடியுதா உன்னால 1000 பாயிண்ட்டை பெற முடியும். ஒரு நாளைக்கு 17 ஹவர்னா கூட உன்னால 6 நாளுக்குள்ள இதை முடிக்க முடியும். இன்னிலேருந்து உனக்கு இது ஆரம்பிக்குது. நீ இதை பண்ணணும். கொஞ்சமா அவ கத்துக்கிற. கம்போசரும் 36ன்னு போகுது. 2வது நாள் பாட்டிமா நிறைய விஷயத்த சொல்லி தராங்க. 3வது நாள் தண்ணிலேயே அவ நனைஞ்சறா. இதே மாதிரி அங்க பாட்டிமா நிறைய விஷயத்த சொல்லி தராங்க. கொஞ்சம் கொஞ்சமா கம்போஷரும் நிறையவே ஏறுது. ஒரு நாள் அப்படிதான் இந்த மாதிரி சமைக்கும் போதே அவங்களோட கதையை பத்திலாம் பேசுறாங்க. ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடு இது ஃபுல்லாவே நம்ம லவ் பத்தி தான் போகும். அதாவது லவ் எப்படி டீமன் கார்டா மாறினா தான் போகுது. அவ எப்படி மாறா அதை தான் நம்ம பாக்குறோம். சோ அதனால பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அங்க டின்னரை சமைக்கும் போதே லவ்வும் கேக்குறான், ஆமா பாட்டி இங்க நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கலாமா? மத்த டீமன் கிங் எல்லாம் எதுக்கு டீமன் கார்டா மாற முடியல? அவங்களால ட்ரையலை பாஸே பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி இந்த அந்த டீமன் கிங்கா? அவன் தான் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமன் கிங்குமா? இவன் அப்போ உங்களை விடவும் ஸ்ட்ராங்கா? இல்ல, என்னோட வழியில ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரினே சொல்லலாம். என் அளவுக்கு இல்ல, அவனால என்ன சர்பாஸே பண்ண முடியல. ஆனா அட்மிட் பண்றேன், அவன் கூட பேட்டில் இட்ட அந்த பேட்டில் அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு, போன டீமன் கிங் அந்த பவரால கன்சியூம் செய்யப்பட்டான். அவனுக்கு இந்த கம்போசரு இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் ஒத்தே வரல. கடுப்பாயி அந்த கப்பியை அவன் கிக் பண்ணிட்டான். கப்பாச்சு மண்ணாங்கட்டியாச்சுன்னு நான் போறேன்னு. அதனால அப்படியே போயிட்டான். சோ நானும் விட்டுட்டேமா. ஓ அப்படியா, சரி பாட்டிமா இந்தாங்க இதை சாப்பிடுங்க. உனக்கு சமைக்கலாம் தெரியும்னு எனக்கு தெரியாது. உனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் ஸ்கில் இருக்கு. உன்னோட பாய் ஃப்ரெண்டு
பீஸ். அவனுக்கும் உனக்கும் எப்பமா கல்யாணம் ஆக போகுது? நீ எப்போ ஒய்ஃபா மாற போற அவனுக்கு? நான் சொல்றேன் உன்னோட சமையல் டாப் நாச்சா இருக்கு, அவனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒய்ஃபா இருப்ப. அப்படியா பாட்டி? எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து அவனுக்கு சமைச்சு போடுவேன். அந்த சாப்பாடு அவனோட தொண்டை வழியா வயிறு வழியா அப்படியே உள்ள போகும். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஜாலியா குதிப்பான். அட என்னம்மா நான் சொன்னதா சொன்னேன், அதுக்குன்னு இப்படி எதுதான் சொல்லிருக்க? ஆனா என்னோட பாஸ்ட பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சோகமான பாஸ்ட். என்னோட பேரண்ட்ஸும் சரியில்லை, எனக்கு கிராண்ட்பா கிராண்ட்மா யாருமே கடைசியில நிக்கல, தனியா இருந்தேன். இந்த டைம்ல நான் கத்துக்கின விஷயம் அது வந்து குக்கிங் தான். ஏன்னா என்ன தனிமை வாட்டி எடுக்க ஆரம்பிச்சது. எனக்கு சாப்பாடும் நல்லா வரலன்னா அவ்வளவுதான். அதனால நானே ஃபோக்கஸ் பண்ணி இந்த குக்கிங்கை கத்துக்கினேன். போதும் நித்திரியா? நம்ம ஒன்றும் சோகமான கதையிலையோ இல்லை ட்ராமாவை கேட்குற அந்த செஷன்லையோ இல்லை. நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உன்னோட கம்போஷர் அதை வந்து நீ இழக்கக்கூடாது. அதே மாதிரி நான் உன்னோட டீச்சரு, நான் சொல்றது தான் இங்கே ஆர்டரு. உனக்கு புரியுதா? இப்போ வந்து நம்ம ட்ரைனிங்கை பண்ணலை, அதனால நீ என்ன கிராணின்னு கூப்பிடலாம். ஆனால் பாட்டிமா, இந்த மாதிரி நான் வெறுமா என்னோட பேக் ஸ்டோரியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். நான் என்ன உன்கிட்ட சொன்னேன்? ஒரு சைடு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆச்சு? அதுவா பாட்டி, இந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் கனவுல கூட இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்ததில்லை இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஏற்படணும். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பாட்டி எனக்கு கிடைச்சிருக்காங்க. என்னால நம்ப முடியல. ஏன்னா என்ன மாதிரி ஒருத்திய எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மான்னு எனக்கு யாருமே இல்ல. ஆனா என்னையும் நீங்க ஃபேமிலியா நினைச்சு என்ன நீங்க கிராணின்னு கூப்பிடலான்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அங்க இருக்கீங்க பாட்டிமா. நீங்க வந்து ரொம்ப வேற லெவல் பாட்டிமா. போதுமா, என்னம்மா நீ இதுக்கெல்லாமா அழுவ? என்னோட கண்ணியை இவ கலங்க வச்சுட்டா. கிட்டத்தட்ட 1000 வருஷமா நான் வாழ்ந்துன்னு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் லவ், அஃபெக்ஷனு, கேரு இந்த மாதிரி எதுவுமே யாருமே காட்டினதே இல்லை. ஆனா இப்போ இந்த பொண்ணு அவளோட லவ் எனக்கு காட்டுறா. என்ன இவளுக்கு லேக்கிங்கா இருக்குதுன்னு கேட்டா காம்பேக்ட் அது வந்து லேக்கிங்கா இருக்கா. மத்த டீமன் கிங்க மாதிரி இவளுக்கு கிரேட்டான ஸ்ட்ரென்த் அது வந்து இல்ல. நான் ஒரு விஷயம் மத்தவங்க எல்லாரையுமே கம்பேர் பண்ணா இவளுக்குள்ள கிரேட்டான பொட்டன்ஷியல் இருக்கு. இவளால டீமன் காடா மாற முடியும் கண்டிப்பா. எனக்கு இப்போவும் டவுட் இல்லை, இவளால கண்டிப்பா அந்த ஃபைனல் ட்ரையலை பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனா அந்த டீமன் காடா நம்ம லவ் எல்லாம் மாற முடியும். ஹே லவ், நீ வந்து எதுக்கு அழுவுற? எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு லவ். ஏன்னா உன்ன மாதிரி அழகான கிராண்ட் டாட்டர் வந்து எனக்கு இருக்காங்க கூப்பிடுறதுக்கு. நான் உன் கூட இருந்த ஹாப்பியா இருக்கேன். உன்னால எனக்கு நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் மேக் ஆயிருக்கு. இந்த மெமரிஸ் இதெல்லாம் உண்மையிலே அற்புதமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி. பாட்டிமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பீஸையும் இங்க கொண்டு வரேன். ஒன்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஓவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இங்க ஒன்னா இருக்கலாம், ஒன்னா ஜாலியா பேசலாம். ஓ அப்படியே லவ், அப்பனா என்னோட கிராண்ட் சனை என்னால பார்க்க முடியும்ல? அட பாட்டி, நான் தான் சொன்னல, இன்னமும் நாங்க டேட்டிங்க கூட ஆரம்பிக்கல. அப்பனா என்னோட கிரேட் கிரேட் கிராண்ட் சனை பார்க்க முடியுமா? பாட்டி நீங்க ரொம்ப அதிகமா போறீங்க. அப்பனா என்னோட பேரனோட சன்னை என்னால பார்க்க முடியுமா? ராணி நித்துங்க போதும். இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவளோட வாழ்க்கை அது வந்து சந்தோஷத்தாலையும் ஹாப்பினஸாலையும் நிறைஞ்சிருக்க போகுது. அதுக்கப்புறம் ஓடி ஆடி பயங்கரமா ட்ரைனிங் பண்றா. இந்த வாட்டி அந்த கப்பு விழவே இல்லையே. கீழெல்லாம் விழுற மாதிரி போறா. ஆனா ஒரு சொட்டு தண்ணி அங்க கீழே வில்ல. அவளோட கம்போசரும் 1000க்கு வர அவ ஜாலியா துள்ளி குதிக்கிறா. ஃபைனலி என்னோட கம்போசரும் 1000க்கு வந்துச்சு. இதுக்கு மேல நான் ட்ரைனிங் பண்ண தேவையில்ல. நீ வந்து நல்ல வேலையை பார்த்திருக்கமா. நீ வந்து ரெடி ஆயிட்ட. நான் உன்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? இதுல 3 ஸ்டெப் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீ முடிச்சிட்ட, செகண்ட் ஸ்டெப்பையும் அதே டைம்ல முடிச்சிட்ட. இப்போ தேர்ட் ஸ்டெப்பா இருக்குது அந்த ஃபைனல் ஸ்டெப். இதை நீ பண்ணா ஒண்டிதான் உன்னால திரும்பவும் ரீபான் ஆக முடியும் ஒரு டீமன் காடா. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரியும் செகண்ட் ஸ்டெப் மாதிரியும் இது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. ஏன்னா இதுல உன்னோட உயிருக்கே ஆபத்து இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த தேர்ட் வாய்ப்பு வந்து உனக்கு ஒரே ஒரு முறை தான் கிடைக்குமே. ஏன்னா இதை நீ ஒரு வாட்டி நீ தப்பா பண்ணாலும் அவ்வளவுதான். உனக்கு அந்த கொடுக்கப்பட்ட டீமன் எசன்ஸ் அதை நீ இழந்துருவ. அதுக்கப்புறம் நீ சாதாரணமான பொண்ணா மாறிடுவ. அப்படி நீ ஒன்ஸ் டீமன் எசன்ஸ் இழந்துட்டேன்னா அவ்வளவுதான், உன்னால டீமன் கிங்கா திரும்ப இருக்கவே முடியாது. சோ அதுக்கப்புறம் நீ என்ன பிளேம் பண்ணக்கூடாது. நான் இப்போ உனக்கு வாய்ப்பு தரேன். இப்போ நீ நினைச்சா வேணாம் இந்த மாதிரி நான் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கு இது ஒண்டிதான் வழி இருக்குன்னு உன்னால சொல்ல முடியாது. ப்ரீவியஸா இருக்கிற அந்த டீமன் கிங் அவன்லாம் கிரேட்டஸ்ட் ஃபைட்டரையே தோக்கடிச்சிருக்கான், அதுவும் டீமன் காடோட பவர் இல்லாம. ஸோ பார்த்துக்குமா, இந்த மாதிரி இது ஒண்டி தான் வழி இருக்குன்னு இல்லை. ஒரு பெரிய பவரை நீ அடைய போறேன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய ரிஸ்க்கும் அங்கே இருக்கும். பாட்டிமா நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். சரி அப்போனா உன்னோட ஃபைனல் டெஸ்ட் அது வந்து ஆரம்பிக்குது. டீமன் காடோட போலாவை எடுக்கிறா. இதுதான் டீமன் காடோட ஜூலு. கிட்ட 6000 வருஷமா இது என் கிட்ட தான் இருக்கு. ஒன்ஸ் இது உன்னோட கைக்கு கை மாறினோனே இங்க அந்த சேலஞ்சோ ஆரம்பிக்கப்படும். அங்க தொட்டோனே பயங்கரமான க்ளோ அப்பியர் ஆகுது. உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கம்போசரும், செகண்ட் கம்போசர் ஆஃப் மைண்டும், மூணாவது கம்போசர் ஆஃப் சோல், இது மூணுமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இதை நீ கம்ப்ளீட் பண்ணுமா லவ்லி கிராண்ட் டாட்டர்? நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். இப்படி சொன்னோன்னே இவ
இவ வேற ஒரு இடத்துக்கு போறா. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இது ரொம்ப டேஞ்சரான டாஸ்க்னு அவங்க சொன்னாங்க. இப்போ பார்க்கலாம் லவ்வுக்கு அங்க என்ன டேஞ்சர் காத்துன்னு இருக்குன்னு. அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் லவ் வந்து டீமன் கடா மாறினாலா இல்லையான்னு தெரியும். அப்புறம் தான் டோர்னமெண்டோட சீன்லாம் ஆரம்பிக்கும். பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.